ஓம் சாந்தி. 3/8/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள், ராஜ யோகிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக கண்டிப்பாக தூய்மை அடைய வேண்டும். ஏன்னா ரிஷிகள் என்றாலே தூய்மையானவர்கள், தபஸ்விகள். ஆக நம்ம எதற்காக தபஸ் பண்ணுறோம்? நம்ம இழந்த ராஜ்யத்தை அடைவதற்காக. அதை அடையணும்னா முதல் ஆதாரம் தூய்மை. ஆக தூய்மை அடையணும்னு பாபா சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு கவனம் ராஜ்யத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களாக உங்களை ஆக்குகிறது? பதில், படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் இருந்தது என்றால் ராஜ்யம் கிடைத்துவிடும். எது மேலே கவனம் வைக்க சொல்கிறாரு பாபா? படிப்பு மேலே முழுமையிலும் முழுமையான கவனம் வைக்க சொல்கிறார். அப்படி கவனம் இருந்ததுன்னா ராஜ்யம் கிடைத்துவிடும். தந்தை சொல்வதை நல்ல விதமாக கேட்டு தாரணை செய்ய வேண்டும். தந்தை சொல்கிறார், குழந்தைகள் கேட்டார்கள் என்றால் ராஜ்யம் கிடைத்து விடுகிறது. கேட்கும்போது கொட்டாவி விட்டாலோ தூங்கி விழுந்தாலோ புத்தி அலைந்தாலோ ராஜ்யத்தை இழந்து விடுவீர்கள். ராஜ்ய பாக்கியம் கிடைக்காது. ஏன்னா நாம் ராஜ்யத்தை அடைவதற்கான வழி அவர் சொல்லும்போது அதை ஆர்வத்தோடு கேட்கணும். கேட்கும்போது தூக்க கலக்கம், தூங்கி விழுறது, கொட்டாவி விடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றார். மேலும் புத்தி கூட அலைப்பாயக்கூடாது. புத்தி வெளியில் இருந்ததுன்னா இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி கேட்ச் ஆகும், எப்படி பதியும், எப்படி மட்டும் நம்ம மாற முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஆக அப்படி புத்தி அலைப்பாஞ்சதுன்னா ராஜ்யத்தை இழந்துருவீங்க. ஆகையினால் படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். பாடல், நாம் அந்த வழியில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இன்று குழந்தைகளுக்கு ஹடயோகம் மற்றும் ராஜயோகம் குறித்து பாபா புரிய வைக்கிறார். அவர்கள் சொல்லிக் கொடுப்பவை அனைத்துமே ஹடயோகம். ஏனென்றால் அவர்கள் கர்ம சந்நியாசிகள் என குழந்தைகளுக்கு தெரியும். அவங்க எல்லைக்குட்பட்ட வீடு வாசலை துறக்கக்கூடியவர்கள். மேலும் அவர்கள் கற்பிக்கக்கூடிய யோகம் கூட ஹடயோகம், உடலுக்கானது அப்படின்னு சொல்கிறார். உண்மையில் பார்க்க போனால் இல்லறவாசிகளுக்கு ஹடயோகம் கர்ம சந்நியாசம் கற்பிக்கக்கூடாது. ஏன்னா அது துறவர மார்க்கம். இல்லறவாசிகள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு துறவர மார்க்கத்தினுடைய கற்பித்தல் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த தர்மமே தனி. உங்களுடைய தர்மமோ தேவி தேவதா தர்மம். அந்த தேவதைகள் ராஜயோகத்தின் மூலமே ராஜ்யத்தை அடைந்தனர். இப்போது நீங்கள் ராஜ ரிஷிகளாக இருக்கின்றீர்கள். யார் தூய்மையாய் இருக்கின்றனரோ அவர்கள்தான் ரிஷி எனப்படுகின்றனர். இப்போது நீங்கள் தூய்மையாய் இருக்கிறீர்கள். தூய்மையாக இல்லாவிட்டால் அவர்களை ரிஷி என்றே சொல்ல முடியாது. நீங்கள் ராஜ்யத்தை அடைவதற்காக தூய்மை அடைகிறீர்கள். அவர்கள் ஒன்றும் ராஜ்யத்தை அடைவதற்காக தூய்மை அடைகிறது கிடையாது. அது அவங்களுடைய தர்மம். அந்த தர்மத்தை அவங்க பின்பற்றுறாங்க. அந்த தர்மத்தின்படி அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, அவர்களுடைய அந்த ஒரு தியாகத்துக்கும் உங்களுடைய தியாகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது சொல்கிறார். அந்த ரிஷிகளெல்லாம் எல்லைக்கு உட்பட்டவர்கள். ஆனால் உண்மையான ரிஷிகள் நாம தான், எல்லையற்றவர்கள் நாம தான், ராஜ்யத்தை அடையக்கூடியவர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாரதத்தில்தான் 5000 வருடங்களுக்கு முன்பு தேவி தேவதைகளின் பூஜைக்குரிய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. இப்போது பூஜாரிகளாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டனர். தூய்மையற்றவர்களாக எப்படி ஆனாங்க? 84 பிறவிகளின் கணக்கு இருக்கிறது இல்லையா? அப்போ மறுபிறவி சக்கரத்தில் ஆத்மா சதோ ரஜோ தமோ நிலையை அடையுது. தூய்மையற்ற நிலைக்கு வந்துருச்சு. சகஜ ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கும் தந்தை தான் உங்களுக்கு 84 பிறவிகளின் கணக்கு புரிய வைக்கிறார். மற்ற தர்மத்தை பற்றி சந்நியாசி தர்மத்தவர்களுக்கு என்ன தெரியும்? இது தேவி தேவதைகளின் பழமையான தர்மம். அந்த சந்நியாச தர்மம் பின்னால் வரக்கூடியது. யார் வாழ்ந்திருந்து சென்றனரோ அவர்களை பற்றி சந்நியாசிகளுக்கு என்ன தெரியும்? அவங்கெல்லாம் எப்படி இல்லற மார்க்கத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியும்? தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது.
அவங்க தூய்மையற்ற இல்லற மார்க்கம் துவாபர யுகத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிறகு அதுக்கு பிறகு தான் சந்நியாச தர்மமே. அப்போ அவங்களுக்கு தூய்மையான இல்லற தர்மம் இங்கே இருந்தது இந்த பாரதத்தில்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்களும் இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருக்க முடியும் அப்படின்னா அவங்க சந்நியாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீடு வாசலை திறந்து மனைவி மக்களை விட்டுட்டு போகணுன்ற அவசியமும் கிடையாது. ஏன்னா அவங்க புத்தியில் தூய்மையான இல்லற மார்க்கத்தினுடைய விஷயமே இல்லை, அந்த சன்ஸ்காரமே இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆகையினால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தமக்கு முன்பு என்ன தர்மம் இருந்தது அதை பற்றி எதுவுமே அவங்களுக்கு தெரியலை. ஹடயோகம் பலவிதமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்துடன் ஹடயோகமும் தொடங்குகிறது. இப்போது ராஜயோகம் உள்ளது. அந்த ஹடயோகத்தை பிறவி பிறவியாக கற்றபடி வந்தனர். ராஜயோகத்தை நீங்கள் ஒரு பிறவியில்தான் கற்கிறீர்கள். ஏன்னா துவாபர யுகத்திலிருந்தே பாபா என்ன சொல்கிறாரு, பலவிதமான ஹடயோகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ராஜயோகம் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தில் ஒரு பிறவியில் மட்டும்தான் கிடைக்கிது. அவர்கள் பிறவிகளாக மறுபிறவி அடைந்து அதே ஹடயோகத்தை தான் கற்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ராஜயோகம் கற்பதற்காக மறுபிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு பிறவியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ராஜயோகத்தை நீங்கள் சங்கம யுகத்தில் மட்டும்தான் கற்கிறீர்கள். மேலும் இதனுடைய பலனாக உங்களுக்கு ராஜ்யமும் கிடைத்து விடுகிறது. சொர்க்கமாகி விட்டது எனும்போது மற்ற அனைத்து தர்மங்களும் முடிந்து விடுகிறது. நீங்கள் தான் ராஜ ரிஷிகளாக இருக்கிறீர்கள். ராதாகிருஷ்ணர் கூட தூய்மையானவர். ராஜ ரிஷி என்றாலே தூய்மை. பாபா தூய்மையினுடைய முக்கியத்துவத்தை தான் சொல்கிறாரு. நீங்களாம் தூய்மையானவர்கள் அப்படின்னு பாபா நமக்கு நினைவூட்டி அந்த நிலைக்கு வர வைக்கிறார். தூய்மையாக ஆகணுங்கிறத விட பாபா நமக்கு டைட்டிலே என்ன கொடுத்துட்டாரு, ராஜ ரிஷிகள், நீங்கள் தான் தூய்மையானவங்க அப்படின்னே சொல்கிறாரு பாபா. ராதாகிருஷ்ணர் கூட தூய்மையானவங்க தான். கிருஷ்ணரை மகான் ஆத்மா என சொல்கின்றார்கள். மகாத்மாக்கள் தூய்மையாக இருப்பார்கள். நீங்களும் கூட இப்போது மகாத்மா மற்றும் ராஜரிஷியாக இருக்கிறீர்கள். மகாத்மா என்றாலே தூய்மையானவர்கள், மேலும் உயர்ந்தவர்கள், பியூரிட்டி. அதுதான் சொல்கிறார். அந்த ஆதாரத்தில் தான் அவங்க மகான் ஆத்மா. தூய்மையானவர்களை தான் மகான் ஆத்மான்னு சொல்லப்படுது என்றார். இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் கிடையாது. சாஸ்திரங்கள்லாம் பிறகு தான் உருவாகுது. கதைகளைப் போல அமர்ந்து அவர்கள் எழுதுகின்றனர். நடந்து முடிந்ததை அமர்ந்து விளையாட்டாக உருவாக்குகின்றனர். ஆனால் அவங்க உருவாக்கி வச்ச சாஸ்திரங்களில் உண்மை எதுவுமே கிடையாது. இப்போது தந்தை குழந்தைகளை நடைமுறையில் படிக்க வைக்கிறார். அவருடைய வரலாறு பிறகு தான் உருவாக்குறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பண்டிகைகள் கூட அனைத்தும் சங்கமயுகத்தினுடையது தான். ராக்கி கட்டுவது கூட தூய்மை குறித்த விஷயமாகும். பின்னாளில் அது நினைவார்த்தமாக ஆகிறது. இங்கே தந்தையும் கூட அனைவரையும் தூய்மையாக்கி சபதம் ஏற்க வைக்கின்றார். சீக்கியர்கள் கூட என்ன பண்ணுறாங்க, கங்கணம் கட்டிக்கிறாங்க. அதுவும் தூய்மையினுடைய அடையாளம்தான். இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, பூநூல் போட்டுக்கிறாங்க. அதுவும் தூய்மையினுடைய அடையாளம்தான். ஆனால் அதெல்லாம் செஞ்சாலும் அவங்க தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா தூய்மையினுடைய மகத்துவம் அறியாத யாரும் அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தூய்மையின்மை இருக்காது அவங்கள்ட்ட. தூய்மையினுடைய மகத்துவம் அறிந்தவங்க அந்த எதுக்காக போடணுன்ற வேல்யூபிள் தெரிஞ்சதுன்னா அதை செய்ய மாட்டாங்க. அவங்க அந்த பூநூல் போட்டுக்கிறாங்க, கங்கணம் கட்டுறாங்க. ஆனால் என்ன ஆயிடுறாங்க, தூய்மை இழந்துட்டு தான் இருக்காங்க. பாபா சொல்கிறார், ராக்கி கட்டி கொள்கின்றனர், ஆனால் தூய்மையாக இருப்பது கிடையாது. முன்னாளில் யார் ராக்கி கட்டுவாங்கன்னா பிராமணர்கள் தான் ராக்கி கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்துக்கிட்டா சகோதரனுக்கு ராக்கி கட்டுறாங்க. அந்த சகோதரர் பணம் கொடுக்குறார். இது அனைத்தும் இப்போதைய ஃபேஷனாக மாறிடுச்சு. ஆனால் இந்த ராக்கி என்பது எதனுடைய நினைவார்த்தம், ஏன் கட்டப்படுது அப்படிங்கிறது சங்கமயுக பிராமணர்களாகி உங்களுக்கு தான் தெரியும். இது தூய்மையினுடைய நினைவு சின்னம், தூய்மையினுடைய அடையாளம். தூய்மைக்கான கங்கணம், உறுதித்தன்மை, உறுதிமொழி எடுத்துக்கிறது தான் அந்த ராக்கி குறிக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார். இவை அனைத்தும் இப்போது ஃபேஷன் ஆக்கிறது. இந்த ராக்கி கட்டுறது ஒரு பகட்டு போல் அவங்க கொண்டாடிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையில் இது தூய்மைக்கான விஷயம் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா சொல்கின்றார், குழந்தைகளே, காமம் மிகப்பெரிய எதிரியாகும்.
அந்த பிராமணர்கள் யாரும் இப்படியெல்லாம் புரிய வைப்பது கிடையாது. இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நாங்கள் தூய்மையாக இருப்போம் என உறுதிமொழி கொடுங்க. ஒருபோதும் விகாரத்தில் செல்லக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா தூய்மை தான் நம்முடைய ராஜ்யத்தை அடைய வைக்கும் அப்படின்றத புரிய வைக்கிறார். பாரதம் தூய்மையற்றதாக ஆகும்போது, ராவண ராஜ்யம் ஏற்படும்போது பூமி ஆடத் தொடங்குகிறது என தந்தை புரிய வைத்திருந்தார். தங்கத்தால் ஆன மாளிகைகள் முதலான அனைத்துமே கீழே சென்றுவிடும். மாளிகை முதலானவைகளை யாரும் திருடலை. அவர்கள் கோவில்களை மட்டும்தான் கொள்ளையடித்து சென்றனர். கொஞ்சம் ஆபரணங்கள், தங்கம் முதலானவைகளை எடுத்து சென்றார்கள். ஆபரணங்களின் மீது அனைவரையும் விட அதிக ஆர்வம் உங்களுக்கு தான் உள்ளது. ஸோ நீங்கள் சொர்க்கத்துக்கு வரும்போதே ஆபரணங்களை அணிகிறீர்கள், ராஜ்யம் செய்கிறீங்க. மற்ற தர்மத்தவர்கள் வரும்போது ராஜ்யம்லாம் செய்கிறது கிடையாது. நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஆஸ்தியை எடுக்கிறீர்கள். இது எல்லாத்தையும் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். கீதையை பாபா படித்து சொல்வது கிடையாது, பாபாவே கீதையை சொல்கிறார். ஆனால் அந்த எழுதப்பட்ட கீதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் படித்து சொல்கிறாங்க. கீதையில் எழுதப்பட்டுள்ள அனைத்தையும் நான் கூறவில்லை. மனிதர்கள் நான் சொன்ன மகா வாக்கியங்களை பிறகு அமர்ந்து அதை சாஸ்திரமாக எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இங்கே ஒரே தந்தை ராஜயோகம் கற்பிக்கிறார். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றுங்க, எங்கே வேண்டுமானாலும் செல்லுங்கள், உண்ணுங்கள், குடியுங்கள், ஆனால் தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. செல்வந்தர்கள் கண்டிப்பாக நன்றாக அனுபவிப்பாங்க, நல்லா சுகபோகமாக இருப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, நல்லா பணம் இருக்குது, தாராளமாக செலவு பண்ணுவாங்க, விரும்பினதை சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம். அதே போல் இங்கேயும் கூட பாபா என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, குடிக்கிறதுக்கு, சுற்றுவதற்கு பாபா தடை விதிக்கலை. ஆனாலும் தந்தையை நினைவு செய்யணும். அவர்கள் தம்முடைய வருமானத்தின் பலனை அனுபவிக்கிறாங்க. அவங்கள்ட்ட பணம் இருக்குது, நல்லா விரும்பினதை சாப்பிட்றாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதே போல் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நீங்களும் கூட பணியாரம் சாப்பிடுங்க அல்லது ரொட்டி சாப்பிடுங்க, ஆனாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். என்ன வேண்டுமானாலும் சாப்பிடுங்க. பணம் பிறகு எதுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு சுகம் கொடுக்க தானே, நீங்கள் அனுபவிக்க தானே. அதனால் என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் கூடவே பாபா நினைவு இருக்கணும். பாபா உங்களுடைய அந்த விஷயத்துக்கெலாம் தடை விதிப்பது கிடையாது. தந்தையிடம் புத்தியின் தொடர்பை ஏற்படுத்தணும். இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் செலவு எதுவும் கிடையாது. அந்த சண்டை முதலானவைகளில் எவ்வளோ செலவாகிறது, ஆகாய விமானத்திற்காக எவ்வளோ செலவு செய்யப்படுது. அது கீழே விழுந்து உடஞ்சிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லாத போயிடுது. ஆக பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே, நடந்து சுற்றியபடி தந்தையை நினைவு செய்யுங்கள். அதனால் நீங்கள் அவங்கெல்லாம் எவ்வளோ பணம் இருக்குது செலவு பண்ணுறாங்க, ஆனால் உங்கள்கிட்டையும் இருக்கிற பணமே உங்களுடைய சுகத்துக்காக தான். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, சாப்பிடுங்க, நீங்கள் வெளியில் போகணுமா சுற்றுங்க, ஆனால் பாபா நினைவில் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுய தரிசன சக்கரத்தை சுற்றியபடி இருங்கள். அந்த சினிமா 2.5 மணி நேரம் நடக்கிறது. ஆனால் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ட்ராமா, அந்த சினிமா 5000 வருடங்கள் நடக்குது. இதனை மனிதர்கள் தான் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் முள் காடாக இருக்கிறது. பெரியதிலும் பெரியதான முள் காம விகாரம். அது முதல் இடை கடைசி வரை துக்கம்தான் கொடுக்கும். 2வது நம்பர் முள் எதுன்னா கோபம். அதனுடைய அடையாளமாகிய இந்த மகாபாரத சண்டையை பாருங்கள். ஏதாவது விஷயத்தில் கோபம் வந்தது என்றால் குண்டு போட தொடங்கி விடுவார்கள். இப்போது உருவாக்கக்கூடிய அணுகுண்டுகள் பற்றி சொல்லவே வேண்டாம். சத்தியுகத்தில் இது போன்ற எந்த சண்டையும் நடக்காது. சங்கம யுகத்தில் தான் இந்த மகாபாரத சண்டையை காட்டியிருக்காங்க. நீங்கள் யோக பலத்தின் மூலமாக உலகத்தின் எஜமானராக ஆகிறீங்க. இதுதான் அமைதியினுடைய சக்தி. இதில் நீங்கள் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நினைவின் பலத்தின் மூலம் நீங்கள் பாபாவிடமிருந்து ராஜ்யத்தை எடுக்கிறீங்க. வித்தியாசத்தை பாருங்கள், எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அறிவியலினுடைய பலம், அமைதியினுடைய பலம். பாபா சொல்கிறார், இந்த அறிவியல் கூட உங்களுக்கு சுகம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளை இப்போது தூய்மையாகுங்கள். மிகப்பெரிய மகாபாரத சண்டை ஏற்பட்ட போது திரௌபதி அழைச்சாங்க.
இறைவா, என்னை இந்த துச்சாதனன் துகிலுரிப்பதிலிருந்து காப்பாற்றுங்க. 5000 வருடங்களின் விஷயம் இது. அபலை பெண்களினுடைய கூக்குரல் இது அப்படின்னு பாபா சொல்கிறார். பல பெண்கள் கூட விகாரமின்றி இருக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு தான் பாபா சொல்கிறாரு, இந்த மாதிரி சூர்பனகை, பூதனா, இந்த மாதிரி பேரெல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும். யார் விஷத்துக்காக மற்றவர்களுக்கு துக்கத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் அது போல் பெயருடையவர்கள். அவர்கள்தான் கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன், இது போல் அந்த மாதிரி பெயருடையவர்களாக இருக்காங்கன்றார். இந்த மாதிரி இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, கடைசி நேரம் ரொம்ப அழிவை தான் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளே, இந்த விஷமான சாக்கடையில் சென்று விடாதீர்கள். உங்களது காம விகாரத்தை சாக்கடைன்னு சொல்கிறார். அது விஷம். இது உங்களுக்கு முதல் இடை கடைசி வரைக்கும் துக்கம்தான் கொடுக்கும். இதில் விழவே கூடாது. இந்த சாக்கடையில் விழவே விழாதீங்க. நாங்கள் ஒருபொழுதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கோங்க. பகவானுடைய மகா வாக்கியமே காமம் மிகப்பெரிய எதிரி. இந்த ஒரு வார்த்தையை கூட நீங்கள் எல்லா படங்களில் கூட எழுதுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். இப்போது இந்த பரம்பிதா பரமாத்மா அமர்ந்து இந்த ரதத்தின் மூலமாக புரிய வைக்கிறார். எப்படி லௌகீக தந்தை சொல்லுவார் இல்லையா, குழந்தைய பார்த்து, நம்முடைய குலத்துக்கு எந்த கலங்கமும் ஏற்படக்கூடாது, எந்த கெட்ட காரியமும் செய்யக்கூடாதுன்னு. அதே போல தான் நம்முடைய பாபாவும் சொல்கிறாரு, குழந்தைகளே, விகாரத்தில் ஒருபோதும் செல்லக்கூடாது. நம்மளுடைய குலத்துக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய காரியம் செய்யக்கூடாது. தூய்மை அடையாமல் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி பெற முடியாது. ஆகையினால எச்சரிக்கையாருங்க. மிக உயர்ந்த வருமானத்தை இப்போ நீங்கள் சம்பாதிச்சிட்ருக்கீங்க, ஆனால் மற்றவங்களாம் எழுந்துட்டுருக்காங்க. அதனால் எச்சரிக்கையாருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். 10-12 வருடங்கள் இருக்கும் என மனிதர்கள் அவங்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, லட்சாதிபதி கோடீஸ்வரர்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, அவங்களுடைய பணம்லாம் ஒன்றுக்குமே உதவாத போது, மேலும் அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்குன்னா, இன்னும் 10-12 வருஷம் உலகம் இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, மரணம் தலைமையில் இருக்குது, அதனால் கவனம் கொடுங்க, எப்போ எது வேணாலும் நடக்கும்ன்றதை பாபா எச்சரிக்கை கொடுக்குறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, குலத்திற்கு களங்கம் விளைவிக்கும் எந்த கெட்ட செயலையும் செய்யக்கூடாது. தூய்மை அடைவதற்கான உறுதிமொழியை தனக்குத்தானே எடுக்க வேண்டும். 2வது பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க, தனது நேரம், பணம் எதையும் வீணாக்கக்கூடாது. மலர்கள் நிறைந்த தோட்டத்திற்கு செல்வதற்காக முட்களை தன்னிடமிருந்து நீக்கணும், தன்னிடம் இருக்கக்கூடிய அவகுணங்களை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறார். பாபா வரதானம் சொல்கிறாரு, அலௌகீக விளையாட்டு மற்றும் பொம்மை விளையாட்டை விளையாடி கொண்டே சதா சக்திசாலியாகக்கூடிய ஆடாத அசையாத ஆத்மா ஆகுங்கள். அலௌகீக விளையாட்டில் இந்த பிரச்சனைகள் தான் பொம்மை விளையாட்டுன்னு சொல்கிறார் பாபா. அலௌகீக வாழ்க்கையில் மாயாவின் தடை வருவது கூட ஒரு விளையாட்டு தான். எவ்வாறு உடலின் சக்திக்காக விளையாடுகிறோமோ அவ்வாறே அலௌகீகமான இந்த யுகத்தில் பிரச்சனைகளை பொம்மை விளையாட்டு என புரிந்து கொண்டு இந்த அலௌகீக விளையாட்டை விளையாடுங்கள். இதில் பயமோ பீதியோ, அதாவது கவலையோ இருக்கக்கூடாது. அனைத்து சங்கல்பங்களையும் பாப்தாதாவிடம் சமர்ப்பணம் செஞ்சிருங்க. அப்போது மாயா ஒருபொழுதும் உங்களிடம் போரிட முடியாது. தினமும் அமிர்த வேளையில் சாட்சியாளராகி சர்வசக்திகளினால் தன்னை அலங்கரித்து கொள்ளும் பொழுது ஆடாத அசையாதவர்களாக இருப்பீர்கள். அப்போ அமிர்த வேளையில் பாபாவிடமிருந்து சக்திகளால் நிரம்பி இருங்க, உங்களை அலங்கரிச்சுக்குங்க. பிறகு இப்பேற்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் அதை கண்டு பயப்படாதீங்க, அச்சமடையாதீங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டாக நீங்கள் கடந்து போக முடியும். அதுக்கு பலம் வேணும், அந்த சக்தி வேணும். அப்போ தான் அதை நீங்கள் சகஜமாக கடந்து போவீங்க. உங்கள் ஸ்திதி கூட ஆடாது அசையாது இருக்கும். அதனால் அலௌகீக வாழ்க்கையில் வரக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனை கூட விளையாட்டாக கடந்து போங்க. அந்த விளையாட்டை கடக்கணுன்னா உங்களுக்கு பவர் வேணும். அந்த பவர் வேணும்னா அமிர்த வேலையிலே நீங்கள் பாபாக்கிட்ட நிரப்பிக்கணுன்றார். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆடாது அசையாதவர்களாக இருப்பார்கள். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, எந்த விதமான உலகிய விஷயங்களை கேட்பதோ சொல்லுவதோ கூட சுயத்தில், அதாவது தங்களுக்குள்ளேயே குப்பைகளை சேர்த்து கொள்வதாக அர்த்தம். அதனால் தேவையில்லாத விஷயங்களை கேட்பது பேசுவது எல்லாமே தனக்குள்ள குப்பையை சேமிப்பு செய்வதுன்னு அர்த்தம்ன்றார்.
அவ்யக்த இஷாரா, தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். பாப்தாதாவினுடைய முதல் கட்டளை என்னவென்றால், நிரந்தர நினைவில் இருங்கள். மனம், சொல், செயலில் தூய்மையானவர் ஆகுங்கள். எண்ணத்தில் கூட தூய்மையின்மை மற்றும் அசுத்தம் இல்லாமல் இருப்பது தான் சம்பூர்ண தூய்மை. ஒருவேளை எண்ணத்தில் அசுத்தமான பழைய சமஸ்காரம், வீணான சங்கல்பம் ஏற்படுவது அல்லது கனவில் வருகிறது என்றாலும் கூட அது சம்பூர்ண தூய்மைன்னு சொல்ல முடியாது. ஆகையால் தூய்மையாக இருங்க, யோகியாக இருங்கள் என்ற முதல் பாடத்தை சொரூபத்தில் கொண்டு வாங்க. அப்பொழுதுதான் தந்தைக்கு சமமானவர் மற்றும் தந்தைக்கு அருகில் வருவதற்கான அதிகாரின்னு சொல்ல முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.